நம்மளோட யூடியூப் வியூவர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், சிஏஜி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சீரீஸோட 9th செஷன்ல இருக்கோம். நம்ம புது நேயர்களுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறேன். என்னோட பெயர் வந்து மல்லிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர் கிவர் அட்வொகசி குரூப், ஸ்பெஷல் மாடரேட்டர். கேர் கிவர் அட்வொகசி குழு வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பெற்றோர்களுக்காக ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய் மாலை 7லேருந்து 7:40 மணி வரை ஒரு ஸ்பெசிஃபிக்கான தீம்ல டிஸ்கஸ் பண்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து சிஏஜி யூடியூப் சேனல்ல நேரலையா வரும். செஷன் கடைசி 10 நிமிஷத்துல அன்னைக்கு தீம் பேஸ் பண்ண கேள்விகளை வந்து பேரண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம். ஒரு கேர் கிவரா உங்களுக்கு வேற ஏரியாஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இல்ல கேள்விகள் இருக்கு. ஒரு கேர் கிவரா உங்களுக்கு வேற ஏரியாஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இல்ல கேள்விகள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இமெயில் மூலியமா தெரியப்படுத்துனீங்கன்னா நாங்க அந்த துறை நிபுணர்களை அரேஞ்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாசம் வந்து நம்ம லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் டென்டல் கேர் சீரீஸோட கண்டினியூவேஷனா ஓரல் ஹைஜீன் பத்தி பேசலாம். ஓரல் ஹைஜீன் வெறும் சுத்தமான பற்கள் மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ஓவரால் ஹெல்த்துக்கும் கான்ஃபிடென்ஸ்க்கும் கம்ஃபர்ட்டையும் உள்ளடக்கும். நிறைய குழந்தைகளுக்கு சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ், மோட்டார் சேலஞ்சஸ்னால பேசிக் ஓரல் கேர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்தோம். ஸோ அவங்க டென்டல் நீட்ஸை இக்னோர் பண்ணுறதுனால சாப்பிட கஷ்டம் வருது, வலி அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாலும் வருது. ஸோ இந்த ஓரல் ஹைஜீனை ஆக்டிவாக டிஸ்கஸ் பண்ண இன்னைக்கு நம்மளோட பேனல் மெம்பர்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா டாக்டர் தீபா சவிதா டென்டல் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. மைத்ரியில இருந்து மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீதர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌசல்யா முரளி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிஏஜி ரெப்ரசன்ட் பண்ணி டாக்டர் ஜானகி பாலகிருஷ்ணன் மேமும் நானும் இருக்கோம். இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸோட கேள்விகளை உமா மேமும் கௌசல்யா மேமும் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்பாங்க. மேம் ப்ளீஸ் மேம் உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you, Deepa ma'am, to have you with us again this month. Last session was very, very useful for us. So we wanted to give more insights about oral hygiene to the caregivers. So the base, first and foremost is the starter and plaque prachna. Can the tartar be treated at home, ma'am? அதை வீட்டில் ட்ரீட் பண்ண முடியுமா? அந்த பல் காரை அதை வந்து பல் காரை, if I'm correct, ma'am. அதை வீட்லயே ட்ரீட் பண்ண முடியுமான்றது எங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு. Thank you for inviting me once again for this wonderful session, and hats off once again to the brave and courageous caretakers of all this cute little special children there out. ஓகே, இப்போ டாட்டருங்கிறது நீங்களே சொல்லும் போது அழகா சொன்னீங்க, டாட்டர் பிளாக் அப்படின்னு. ஸோ பிளாக்குங்கிறது வந்து நம்ம ஒரு நாள் ப்ரஷ் பண்ணலைன்னா கூட ஃபார்ம் ஆயிடுறது. ஸோ நீங்களே ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி பல்லுக்கு மேலே அந்த ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் பிளாக்கு. ஸோ அது மட்டும்தான் நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ண முடியும். அது நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா அது டிஸ்டர்ப் ஆகிக்கும். அதுக்கப்புறமா டாட்டருன்னு சொல்கிறது, இது நிறைய லேயர்ஸ் ஆஃப் பிளாக் ஃபார்ம் ஆகுறது தான் டாட்டர், டு பி இன் சிம்பிளர் டேர்ம்ஸ். எப்படின்னா இப்போ நம்ம இது கம்பி போட்டு ஜல்லிலாம் போட்டுட்டோன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? அது மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் அந்த டாட்டருங்கிறது. அது வந்து வீட்டில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பு தான் தேவைப்படும். அதுக்கு அந்த ஸ்கேலிங்குன்னு சொல்லுவோம். அதை அந்த இது நம்ம பண்ணிக்கிட்டோன்னா தான் அதை எடுக்க முடியும். ஸோ ப்ரிவென்ஷன் ஈஸி. அந்த பிளாக் ஸ்டேஜ்லேயே நம்ம போன செஷன்லேயே நம்ம பார்த்தோம், ப்ரஷ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம கையில் ஒரு ரேப் மாதிரி காஸை வெட்டு காஸை சுற்றிட்டு தொடச்சி விட்டுறலாம். ஸோ அப்பப்போ தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னாலே அந்த பிளாக் ஃபார்ம் ஆகாது. பிளாக் ஃபார்ம் ஆகலைன்னா டாட்டர் வராது. பட் ஒன்ஸ் டாட்டர் இருக்குது, அது ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே நம்ம வாயை திறந்து பார்த்தோன்னாவே நிறைய கீழே இருக்கும்.
அது நார்மல் ப்ராசஸ். ஏன்னா வந்து நம்ம சலைவால இவ்வளோ கால்சியம் இருக்கணும், இவ்வளோ ஃபாஸ்பேட் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது டெபாசிட் ஆக ஆக நமக்கு அப்படியே நம்ம பல்லுக்கு உள்ள ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்றது நல்லா மேல இருக்கிற இடத்த நல்லா பண்ணிடுவோம். உள்ள பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு உள்ள தான் அந்த சலைவாவும் கலெக்ட் ஆகுறனால, அங்க நமக்கு முதல்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, we need to have a professional cleaning done. And அது once in 6 months பண்ணிக்கிறது நல்லது. ஒரு காமன் மித் என்னன்னா, அத பண்ணிட்டோம்னா பல்லு ஆடி கீழ விழுந்துரும். இல்ல கூச ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிறது. அது தப்பான கருத்து. அது என்னன்னா, இப்போ வந்து நம்ம பல்ல சுத்தி நல்லா கம்ஸ் இருக்கும்போது, ப அ பல்லு புரொடெக்டடா இருக்கு. அதாவது உள்ள இருக்கிற வேரு நல்லா புரொடெக்டடா இருக்கு. ஸோ அது அவுட் சைடு இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது இல்ல. பட் ஒன்ஸ் வந்து பல்லு அந்த டாட்டர்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஈறு கொஞ்சம் கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இது எப்படின்னா, வீட்ல ஒட்டடை இருக்கு. அத நான் தட்டுனேன்னா வீடே விழுந்துடுமா? அப்படின்னு கேட்கிற மாதிரி தான். ஸோ நம்ம அதுக்குன்னு ஒட்டடை இருக்கவே வச்சுக்கவே கூடாது. அந்த டாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னா, அது நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா தான் ஆ ஆப்வியஸ்லி ஆஃப்கோர்ஸ் ஒரு 2 டேஸ், 3 டேஸ்க்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும். பட் அதுக்கு தான் நம்ம மெடிகேஷனும் கொஞ்சம் அப்ளை பண்றதுக்கு குடுத்துட்டோம் அப்டின்னா, அது குறைஞ்சிரும். அப்புறம் திருப்பி கம்ஸ் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதுவே ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தான், அந்த ஈர்லாம் ரொம்ப இறங்கிடுச்சு, போனும் ரிசார்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பதான் பல்லு ஆடி கீழ விழுகும். ஸோ ஒரு அழுக்கு டாட்டர்ங்கிறது லேமன் டெர்ம்ஸ்ல ஒரு அழுக்கு Okay. எடுக்கணும். Okay, ma'am. Thank you. Thank அத you. நீங்க இப்ப ஈஸியா பிரிவென்ட் பண்ணிடலாம். சும்மா டெய்லி தொடச்சு விட்டாவே பிரிவென்ட் பண்ணிடலாம். பட் ரொம்ப அழகா ரூட் சொன்னீங்க. வரைக்கும் போறதும் அதேதான் இல்லையா? இந்த மேல இருக்கிறதே தான் ரூட் வரைக்கும் ஆ போறது. நாம அப்படியே விட்டுட்டோம்னா, ஈறு கீழ 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 வந்துரும். அதுக்கு வேற எங்க இடம் இருக்கும்? அந்த டாட்டர் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே போகும். Thank you, ma'am. நம்ம வீட்ல அப்படியே ஒரு இடத்துல தண்ணிய துடைக்காம விட்டுட்டோம்னா, பாசி ஃபார்ம் ஆயிடுதுல்ல. Simple. வேற Thank you. ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த மித் வந்து நிறைய பேருக்கு எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி இது மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் வயசாக வயசாக அப்படின்னு சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்படியே அழகா சொல்லி அதை சொல்லி எக்ஸ்பிளைன் அது பண்ணி அந்த ஈறு இன்ஃபெக்ட் ஆயிடும். அப்புறம் போனும் இன்ஃபெக்ட் ஆயிடும். 2ம் போயிட்டு அதுக்கப்புறம் அத நான் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்போம். அது ஒரு ரெண்டாவது அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, இப்ப இந்த பிரக்சிசம் இருக்கிற குழந்தைங்க பத்தி போன வாரமும் பேசிட்டு இருந்தோம், போன மாசமும். அவங்களுக்கு என்னன்னா அந்த சீக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்க மாட்டிக்கும். சீக்ஸ் வந்து கடிச்சிடுறது. புரியுது. கடிச்சு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தாக்கா ஒரு கோடு மாதிரி அந்த அது சீக்ஸ்ல இருக்கு. சோ ஆ அதுக்கு என்ன பண்ணறது அது ஆக்சுவலா? வந்து நம்ம டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல சொல்லணும்னா, லீனியா ஆல்பான்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நமக்குமே ஃபார்ம் ஆகும். எப்போ ஷார்ப் டீத் இருந்துச்சுன்னா. அதாவது அந்த பல்லு வந்து மேடும் பல்லுமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நார்மல். ஏன்னா, அப்பதான் நம்ம கடிச்சு சாப்பிட முடியும். பட் சில டைம் என்ன ஆகும்னா, கேவிட்டிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அந்த பல்லும் ரொம்ப உள்ள போயிடும். ஸோ மேடு ரொம்ப தெரியிற மாதிரி ஒரு கேமோஃப்ளேஜிங் எஃபெக்ட்ல வந்துடுறனால அப்படி இருக்கும். ஸோ அங்க ஈருக்கு மாற்றுறதுக்கு நெறைய ஐ மீன் அந்த சீக்ஸ் மாற்றுறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. பட் என்னன்னா, அத அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நானு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே, ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணும் ப ப பெரிய விஷயம் இது இல்ல. நார்மல் ஒரு பிளாஸ்டிக் இது. கவரிங் அந்த டூத் மேல போட்டுட்டோம்னா, 2மே சாஃப்ட்டா இருக்கும் அது. ஸோ மேலயும் கீழயும் அ அ ஜாம் ஆகாம இருந்துக்கும். ஸோ அப்படி இது பண்ண முடியும். உங்களுக்கு நான் அதோட பிக்சர் காமிக்க முடியும்னா, இப்ப காமிக்கலாங்களா? ஆக்சுவலா நீங்க சொன்னதுனால டாக்டர் நான் அது பண்ணி வச்சிருக்கேன். என் பையனுக்கு பண்ணி வச்சிருக்கேன். அது ஓ! நான் வெரி இங்க குட். காட்டலாமா? ப்ளீஸ் நான் அது காமிங்க. காட்டுறேன். ஒரு நிமிஷம். ஓ! வெரி குட். நீங்க அந்த யா. எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்க. சூப்பர், சூப்பர். இஸ் நாட் ரெடிலி அவைலபிள். இத அவங்களோட பல்லு சைஸுக்கு ஏத்த மாதிரி எடுத்து இது பண்ணிக்கணும். அளவெடுத்து பண்ணிக்கலாம். Okay. ஆ. அண்ட் இட்ஸ் ஈஸி ஒன் தான். ஒண்ணும் மேடம்க்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுங்களா? பண்றதுக்கு அது? இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த மெஷர்மென்ட் எடுக்கிறது தான் அந்த இது மாரி போட்டாங்க. ஏதோ சம் ஹோல்ட் மாதிரி போட்டு
எடுத்ததுன்னு. போட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஆர் சம்திங் அது கொஞ்சம் அவன வாயை திறக்க வச்சது அதெல்லாம். ம். பட் இப்ப கூட இது எனக்கு கரெக்டா இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அவனுக்கு அது இல்ல, போட்டாக்கா நீங்க கம்ஃபர்டபுளா போட்டு இருக்கா? பழக்கணும். நீங்க போட்டீங்கன்னா அவங்க பழக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏன்னா கொஞ்ச டவுட் நாளே தான் போடுறேன் நான். கொஞ்ச நாள் போட்டு போட்டு கழட்டிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அதுதான் பழகட்டும்னு சொல்லிட்டு. பழகிட்டா இது வில் பி கம்ஃபர்டபுள் வித் இட். இந்த இதுதான். ஸோ நம்ம ஆனா போடாம விட்டுட்டோம்னா ப்ராப்ளம். மேம் அது ஏன்னா இப்போ வந்து நம்ம டென்டிஸ்ட் கிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு போயும் குழந்தைய காமிக்கணும். வேற ஷார்ப் டீத் இருக்குதா அப்படின்னு. அப்படி எதுனா ஷார்ப் டீத் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்களுக்கு அந்த சீக்ஸ் இன் பிட்வீன் மாட்டுறது ரொம்பவே குறையும். அண்ட் ஹர்ட் ஆகாது அவங்களுக்கு. இன்னொன்று நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம், அந்த டேப்பிங் எக்ஸசைஸு, ஓரல் சென்சரி எக்ஸசைஸ், அந்த இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் கூட அவங்களோட சீக்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். லைட் ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் வேண்டாம். சும்மா இங்கே இப்படி 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 டேப் பண்ணோம்னா அப்புறம் இந்த சீக்ஸை இங்கே இப்படி நம்ம பண்ணிடணும்னா நான் அதுக்குன்னு வந்து மிராக்கிள் நடந்து ஒரே நாளில் சரியாயிடும்னு சொல்லலை. பட் கொஞ்சம் நாளடைவில் தே வில் டெஃபினட்டாக அந்த நர்வ்ஸ் அங்கே இருக்கிறது ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நமக்கே சொல்கிறாங்கல்ல, நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டோம்னா ஃபேஸ் க்ளோ ஆகும் அப்படிங்கிற அதே மாதிரி தான் அது. மேம் அடுத்தது ஓரல் ஹைஜீன்ல பாத்தீங்கன்னா டங் கிளீனிங் ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட். வெதர் டங் கிளீனிங் ஹேஸ் டு பி டன் எவ்ரி டே அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டங் கிளீனிங் பண்ணினாலும் தெர் இஸ் அ ஒயிட் கோட்டிங் ஆன் த டங் ஃபார் அ ப்ரொலாங் பீரியட். வாட் டு வி டூ அபவுட் திஸ் மேம்? இது வந்து அந்த வெள்ளை நாக்கு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கு அப்படின்றதும் இருக்கு. அண்ட் மித்தா இல்ல என்ன எங்களுக்கு தெரியல, நிறைய பேர் வந்து பெரியவங்களே நாங்களாம் டங்லாம் கிளீன் பண்றது இல்ல, நாங்க வி டோன்ட் டூ இட் எவ்ரி டே அது அப்படிங்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். டங் கிளீனிங் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ரொட்டீன் தான். இப்போ நானே உங்களை வந்து நீங்கள் எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் 80% to 90% ஆஃப் தெம் நான் ஒன்ஸ் தான் பண்ணுறேன். சரிங்களா? பட் ஆனால் 2 times பண்ணால் நல்லது. யூஸ்வலி எங்கள் ப்ரொஃபஷனில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நைட்டு ப்ரஷ் பண்ணுறது உனக்கு நல்லது, காலையில் ப்ரஷ் பண்ணுறது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு நல்லது அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது கலாட்டாக்காக சொன்னாலுமே அதுதான் உண்மை. உண்மை. நைட் வந்து ஏன் நமக்கே நல்லது அப்படின்னா நம்மளோட சலைவரி செக்ரேஷன் ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம வாய்க்குள்ள பாக்டீரியா நல்லா வந்து விளையாடிட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லது. அதனால நமக்கு ஓகேங்களா? இப்போ காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணாமல் நம்ம யார் கூடனா பேசுகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அப்போ டெவலப் ஆகிருக்கிற பாக்டீரியா நல்லா வளர்ந்து காலையில் அவ்வளோ ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது நார்மல் பீப்புளுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்குமே அந்த இஷ்யூஸ் இருக்கும். சரிங்களா? டங் கிளீனிங்ன்றது இப்போ டங்கும் நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற ஒரு போர்ஷன் தான். இதை எப்படி கேட்குறதுன்னா கை மட்டும் நான் கழுவிக்கிறேன், கால் கீழே தான் இருக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால நம்ம டங்கை க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவல் தான் அது. பிகாஸ் டங் இஸ் அண்ட் வைட்டல் ஆர்கன். அங்கே வந்து நம்மளோட எல்லா இதுவுமே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லியே நம்ம க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். சில்ட்ரனுக்கும் க்ளீன் பண்ணணும், நமக்குமே க்ளீன் பண்ணணும். இவங்களுக்கு எப்போ ரொம்ப பிரச்சனை ஆகும்னா ஜுரம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்கு கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து வீசிங் அப்பப்போ இருக்கும், அப்போது ஸ்டீராய்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட நார்மல் பாக்டீரியா இறந்து போயிடும் வாய்க்குள்ள. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து டங்குக்கும் சீக்ஸ்லையும் அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஒயிட் கலரில். நம்ம அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோன்னா கீழே வந்து ஒரு ரெட்டு சர்ஃபேஸாக ஆகிடும். இதுவே வந்து சாதாரணமாக இருக்கு, வெறும்னே நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னா அது அந்த ஒயிட் போர்ஷனை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது.
இப்போ இந்த ஃபீவரோ இல்லை ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை ஸ்டீராய்ட்ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த நார்மல் பாக்டீரியா இறந்து போயிட்டு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஓரல் த்ரஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு நம்ம ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட்டோ ட்ரக்கோ மாத்திரையோ எடுத்தோன்னா தான் அது போகும். சும்மா Is it indicative of any infection, ma'am? This white coating, is it an indication of some infection? And they following viral fever. The white coating வந்து. Yes, it is an indicative of an infection. If it is followed by a fever or taking in of drugs of steroids or antibiotics, then it's an indicative of infection. இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க நமக்கு டாக்டர், நம்மளதுல ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்கு டயரியா வரும். சரிங்களா? ஏன் வருது? அது வயித்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் இறந்து போயிடுறதுனால மற்ற இந்த பாக்டீரியா டேக் ஓவர் பண்ணிக்கிறனால தான் நமக்கு டயரியா வருது. ஸோ சிமிலர்லி ஃபீவர் வந்தாலோ இல்லை நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தாலோ வாயில் இருக்க நல்ல பாக்டீரியா இறந்து போயிடும். குட் பாக்டீரியா இறந்துட்டு அப்போ என்ன பண்ணோம், சரி நம்மள சண்டை போடுறதுக்கு பாக்டீரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபங்கஸ்ன்னு ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த பூஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துடும். அதுதான் நமக்கு அந்த ஒரு ஒயிட் கோட்டிங் ஃபார்ம் ஆகுது. அது நாளடைவில் அப்படியே விட்டோன்னா அப்படியே ப்ரௌன் அண்ட் பிளாக்காக மாறி போயிடும் அது. ஸோ அதை நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க முடியாது, எடுத்தோன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம இது ஆன்டி ஃபங்கல் எடுக்க வேண்டியது வரும். அதாவது ஐதர் இன் ஃபார்ம் ஆஃப் அன் ஆயின்மெண்ட் இல்லைன்னா டேப்லெட். Okay. சரியா? Thank you, doctor. It's very helpful. only by after fever or any drugs. I had a personal experience of that actually. My son was hospitalized, prolonged hospitalization. அப்போ அது ஆச்சு. ஆமா, நெட்டா வந்துரும் அது. And his health was not improving, but இது பண்ணினதுக்கு அப்புறம், இது ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் his health started improving. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க, அது வரைக்கும் சாப்பிட முடியாது. ஆமா, அது வரைக்கும் சாப்பிடுறதும் கொஞ்சம் கரெக்ட். ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் பார்த்துக்கணும், நமக்கு ஃபீவர் வந்துட்டதுக்கு அப்புறம் இது வந்திருக்கா இல்லை இது முன்னாடியிலேருந்தே இருக்கான்னு. முன்னாடியில இருந்தால் நீங்களே ரெகுலராக எடுத்து விட்டீங்கன்னா போயிடும். Ma'am, now I'll take a moment. Sorry to stop you here. நம்ம அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி சிஏஜி பத்தி ஒரு குவிக்கா சொல்லிடுறேன் இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக. இந்த செஷன் மாதிரியே நெக்ஸ்ட் மந்த்தும் லாஸ்ட் டியூஸ்டே 27th மே 7 to 7:40 பேரண்ட்ஸோட கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சிஏஜியோட இன்ஸ்டாகிராம், வெப்சைட், யூடியூப் அண்ட் நியூஸ் லெட்டர், அதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸும் இப்போ நான் இது சாட் பாக்ஸில் போடுறேன். பேரண்ட்ஸ் இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிறதோட இல்லாமல் தேவை உள்ளவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஷேர் பண்றதுனால அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பி நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ செஷனுக்குள்ள போலாம். மேம் உமா மேம், யூ கேன் கண்டினியூ வித் த क्वेश्चन. லிப்ஸ்ல வர கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு என்ன லிப் பாம் யூஸ் பண்ணலாம்? லிப் பாம் லிப் பாமே எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் மேம். நம்மளோட தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட். சரிங்களா? இல்ல எனக்கு இதுக்கு மேல எதனா வேணும்னா வேஸ்லின், நார்மல் வேஸ்லின் போதும். அப்படி இல்லையா கொக்கோ பட்டர் இருக்கும்ல நம்ம வீட்டுல, வெண்ணெய், அது அப்ளை பண்ணுங்க. ஸோ அது சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது மற்றது எல்லாமே சும்மா ஃப்ளேவர் ஆர் சென்டட் இதுதான். But is on the peeling of lips is it indicative of any disease or infection or some? It is only of drying தான். ஆமா, அதுக்கு நல்லா கொஞ்சம் அப்பப்ப சிப் வாட்டர் கொடுத்துட்டே இருந்து, இல்ல பேபியால எழுந்துக்க முடியல அப்படி இருந்துச்சுன்னா நாம கொஞ்சம் வெட் பண்ணி விடலாம். காட்டன் இது வச்சு கொஞ்சமா வெட் பண்ணி விட்டுட்டோம்னா அது இதாயிடும்.
ஆனா இந்த கார்னர்ஸ் ஆஃப் த லிப்ஸ்ல உங்களுக்கு கிராக்ஸ் வருது அப்படின்னா தட்ஸ் அன் இண்டிகேட்டிவ் ஆஃப் B12 டெஃபிஷியன்சி. Okay. ஸோ நம்ம அவங்களுக்கு அப்போ அந்த பி காம்ப்ளெக்ஸ் சிரப் கொடுத்தோம் ஏன்னா ஓகேயா இருக்கும். இல்லை சாப்பிட முடிஞ்சிச்சு நல்லா அப்படின்னா கீரை கொடுக்குறோன்னா ஓகே. நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டு கீரை கொடுத்தோம்னா நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். Thank you. தேங்க்யூ. அண்ட் ரெண்டாவது என்ன கொஸ்டின்னாக்கா, படுத்துட்டே பெட்டன் குழந்தைங்களுக்கு அந்த ட்ரூலிங் நிறைய இருக்கும்போது அந்த ட்ரூலிங் வந்து கம்மி பண்றதுக்கு மசாஜ் ஏதாவது பண்ணலாமா? ஆ அது நமக்கு அந்த ஃபேஷியல் மசாஜஸே இருக்குது இல்லைங்களா, அந்த இது அது பண்ணலாம். அப்புறமா இந்த டேப்பிங் இங்க இந்த இது கிட்ட, அப்புறமா இந்த இயருக்கு முன்னாடி இப்படி இந்த இடத்துல இப்படி நம்ம டேப் பண்றது, அப்புறம் ஜா லைனை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம்னா இவென்ச்சுவலி இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளவு நாள் அது பண்ணணும் டாக்டர்? அது நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணுங்க. இல்ல அவங்க இரிட்டேட் ஆயிடக்கூடாது. ஸோ ஏன்னா எப்பவுமே சைட்லயே படுக்க வைக்க முடியல, ஆமா ஸ்ட்ரைட்டா படுக்க வச்சுட்டு அந்த இதுவே ஆஸ்பிரேட் ஆகுறது, கொஞ்சம் ஆஸ்பிரேட் சோக் ஆகும். ஆகுறது. ம் அதனாலதான் ஸோ கேக்குறேன். சோ இது இது கம்மி ஆகுமா? கம்மி ஆகுறது நல்லதா ஃபர்ஸ்ட்? கம்மி ஆனா வந்து பிரச்சனை என்ன ஆகும்னா, அதுதான் நம்மளோட நேச்சரே நமக்கு அப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்கு. கம்மி ஆயிட்டா கேவிட்டி நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சலைவா இல்லைன்னா இது சலைவா இருக்கனாலே தான் அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு கொஞ்சம் கேவிட்டிஸு கம்மியாக இருக்கும். ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. பட் இந்த ட்ரூலிங்க்கு இது கொஞ்சம் இப்போ நிறைய மசாஜஸ்லாம் கிடைக்குது, அது ஸ்டிமுலேட் பண்ணி விடும். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருச்சுனாவே ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 4 to 5 months டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். Ma'am, how do ரொம்ப சலைவேஷன் இருக்குன்னா நம்ம வேணா டாக்டர் கிட்ட போயிட்டு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த சலைவேஷனை கம்மி பண்ணுறதுக்கு. நமக்கு எப்படி வந்து மலை மேலே போனால் சில பேருக்கு தலை சுட்டும், அப்போ நம்ம சில மாத்திரையை போட்டுட்டு போவோம் இல்லைங்களா வாந்தி வராமல் இருக்கிறதுக்கெலாம், அந்த மாதிரி இவங்களுக்கும் இருக்கு. ஸோ அது நம்ம வாங்கிக்கலாம். ஒன்று அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அந்த பேச்சஸும் இருக்கும். ரொம்ப சலைவேஷன் இருக்குன்னா அது இது பண்ணுன்னா கொஞ்சம் குறையும். ma'am, how do we avoid bad breath, ma'am? கிளீனிங் தான், ரெகுலர் கிளீனிங் பண்ணணும். நல்லா நம்ம கிளாத் வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா எவ்ரி 6 months டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ரெகுலர் ப்ரொஃபஷனல் ஸ்கேலிங் பண்ணிக்கிட்டோன்னா நல்லது. Okay. பேட் பிரெத் பேசிக்லி எப்படின்னா உங்களுக்கு எதனா அங்கே கலெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் பேட் பிரெத் வரப்போகுது. ஃபுட்டு நம்ம கொடுக்கறது அண்ட் அந்த சில்ட்ரனுக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தம்க்கு க்ரௌடிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். க்ரௌடிங் இந்த சென்ஸ் ஒரு பல்லுக்கு மேலே இன்னொன்று அந்த மாதிரி. ஸோ வந்து கேர்டேக்கர்ஸ்க்கும் அதை க்ளீன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் ப்ரஷ் போட்டு இது பண்ணாலும் அதெல்லாம் வெளியே அந்த இதெல்லாம் வராது, அங்கங்கே போய் மாட்டிக்க தான் செய்யும். அதுக்கு தான் வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு க்ளீன் பண்ணி விட்டோன்னா நல்லா இருக்கும். இப்போ Ma'am, கொஞ்சம் there is, okay. So sorry, ma'am. Sorry, இல்ல continue. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸே வந்துடுச்சு. சைல்டை செடேட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். செடேட்னா கொஞ்ச நேரத்துக்கு தூங்க வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஐவி செடேஷன் வந்துடுச்சு. ஸோ இல்லைன்னா நம்ம ஃபுல் மவுத் பண்ணணும்னா ஜென்ரல் அனஸ்தீசியாவில் General anesthesia, yes, ma'am. அப்படி But that is a tedious process, no, ma'am. You have to get an opinion from the anesthetist. Lot of procedure, no, ma'am. that takes care of everything within one shot இல்லையா? நீங்க வந்து ஒரு வருஷம்லாம் கஷ்டப்படுறதுக்கு அந்த ஒரே நாள்ல எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி முடிச்சுக்கலாம்ல. இப்போ சில சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்கிற 20 பல்லுல 18 பல்லு கொஞ்சம் அஃபெக்டடா இருக்கும். அவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். நாம வெளியேந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ வீல் பர்சீவ் தட் பெயின். அதுக்கு அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி நம்ம அவங்கள குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா வச்சுக்கலாம்ல. Actually, my next question is similar to that only. Or parent order, like the child has caries all over. வாய் ஃபுல்லாவே வந்து அந்த பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு, and only the black portion of the root வந்து is seen.
கிளீனிங்கே பெரிய பெரிய டாஸ்கா இருக்கு டாக்டர். அந்த சைல்டு வந்து பெயின்னா எப்படி இண்டிகேட் பண்ணும்? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இஃப் the child has some toothache or cleaning every day எப்படி வந்து how is it possible? சரி, நான் நீங்க இது கேக்குறீங்க. நான் இது எல்லாம் இது மாதிரி வர பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். இப்போ அதே சைல்டுக்கு கையில எங்கன்னா அடிபட்டதுன்னா விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவோம்? உடனே கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிப்போமா மாட்டோமா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமா மாட்டோமா? இப்போ அந்த ஒரு பல்லுமே அது ஒரு ஆர்கன் மாதிரி அங்க. அதுக்கு அந்தந்த பல்லுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது, நர்வ்ஸ் இருக்குது. அந்த நர்வ் டச் பண்ணும்போதும் அது அப்படியே வலி இருக்கும் அந்த சைல்டுக்கு. ஆனா அவங்களுக்கு சொல்லதான் தெரியல. என்ன மேக்ஸிமம் செய்வாங்க? அழுவாங்க. நாம என்ன நினைச்சுப்போம்? பசிக்குது போல இருக்கு அப்படின்னு. நமக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா தான் தெரியும். இப்ப இங்க கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கைய இப்படியே புடிச்சுக்கிட்டோம்னா அந்த வலி போயிடும். பல்லுல வர வலிய நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்? அன்னன்னைக்கு மாத்திரைய குடுத்துட்டு சரி பண்ணி விட்டுருவோம். பட் அது சொல்யூஷன் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, எல்லா பல்லும் கருப்பா இருக்குன்னு. கூப்பிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த பல்லெல்லாம் சேவ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சேவ் பண்ண முடியும். ஆல்ரெடி broken மேம், ஆல்ரெடி broken and ரூட்ல வெறும் அந்த இதுல தான் அத மாதிரி இருக்கிற பட்சத்துல அதை நம்ம எடுத்து விட்டுறலாம்ல. சாரி மேம், இது பட் பியாண்ட் அது அவங்க என்ன சொன்னாங்க, அது அது இருக்கட்டும், அந்த கருப்புன்றது வந்து அந்த சப்போர்ட்டா இருக்கும். அது அன்லெஸ் there is severe pain அது அப்படியே இருக்கட்டும், so that they get இப்போ அந்த போன் சப்போர்ட் இருக்கும்னாங்க, ரூட் சப்போர்ட். அது யாருக்கு சொல்லுவோம்னா நாங்களே அது சொல்லுவோம். பட் அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சுன்னா அது ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு இன்ஃபெக்டட் போர்ஷனை உடம்புக்குள்ள வச்சிருக்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ போனுக்குள்ள இருக்கிறது சப்போர்ட் கொடுக்கும். எப்போனா இப்போ ஒரு 4 இயர் ஓல்ட் சைல்டு இருக்கு, 5 இயர் ஓல்ட் சைல்டு இருக்குன்னா முன்னாடி பல்லு இருக்கணும். அந்த ஏன்னா அது அடுத்தது 7 இயர்ஸ்ல தான் அந்த இன்னொரு பல்லு வரப்போகுது. பட் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு அந்த ரூட்டையுமே ட்ரீட் பண்ணிட்டு கிளீனா எந்த பஸ்ஸும் இல்லாம எந்த இதுவுமே இல்லாம உள்ள ரூட்குள்ளேயே வச்சிருவோம். அந்த ரூட்டையும் போனுக்குள்ளேயே வச்சிருவோம். அப்பதான் போன் சப்போர்ட்டோ எதுவுமே தேவைப்படும். இது எப்படின்னா கையில அடிபட்டுருச்சு, உள்ள ட்ரெஸ்க்குள்ள தான் இருக்குது, இருந்துட்டே போட்டோம் அப்படின்னு சொல்றது மாதிரி. ஓகே, எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது இப்ப இங்க கையில விரல்ல வந்து அடிபட்டுச்சுன்னா பிளாக் ஆயிடுது இல்லையா? நசுங்கிடுச்சுன்னா பிளாக் ஆயிடுது இல்ல? சேம் கான்செப்ட். ஏன் பிளாக் ஆகுது? இங்க இருக்க பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு, அதனால பிளாக் ஆயிடுது. அது கீழே விழுந்துடுது இல்ல அந்த நகம். அது மாதிரிதான் அந்த பல்லும் அங்க இன்ஃபெக்ட் ஆயிட்டே இருக்குது, போனுக்குள்ள இன்ஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க இதுவாச்சுன்னா நம்ம எதனா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்சிஷன் போட்டு அதை அந்த பஸ்ஸை ட்ரெயின் பண்றோம். பல்லுக்குள்ள அது பண்ண முடியாது இல்லையா? ஸோ சிவியர் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்? பெரிய வீக்கமாயிடும். ஸோ மேபி அவங்க அந்த பேரண்ட் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு ட்ரீட் பண்ணிடுறது தான் நல்லது. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, மேம், தேங்க்யூ. இப்போ நம்ம கொஷின்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அட்ரஸ் பண்ணலாமா கொஞ்ச நேரம்? அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா we will go ahead with our questions. இன்னும் மிச்சம் இருக்குது. இல்லைன்னா மேம் will give us article on for the magazine on those questions. Yeah. Is it okay, ma'am? Yeah, please go. ஓகே மேம். வசந்தா மேம், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க டாக்டர் தீபா மேம் கிட்ட. ஆமா மேம். சொல்லுங்க மேம். அதாவது எனக்கு வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா குழந்தை பல்ல காட்டுவேன். கிளிப்பு போட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அது திரும்ப மேலு ஈரு அப்படி சொல்றாங்க, கட் பண்ணணும்னு. இந்த சைடு சும்மாவே பல்ல உள்ள தள்ள முடியுமா? கிளிப்பை எடுத்துட்டாங்க, போட்டிருந்த கிளிப்பை. இப்ப என்ன பண்ணலான்றதுக்கு உங்ககிட்ட வீடியோல தான் காட்ட முடியும். பல்ல காட்டலாமா? அவ ஸ்பெஷல் சைல்டு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆப்ரேட் பண்ணாங்க. அம்மா நீங்க
அம்மா நீங்க காட்டலாம், அதை பத்தி தப்பு இல்ல. ஆனா டாக்டர் இங்க இதுல பார்த்து ஒன்னும் கன்சல்டேஷன் மாதிரி கொடுக்க முடியாதுங்க. நீங்க நேர டாக்டரை போய் பாருங்க. சவிதா டென்டல் காலேஜ்ல இருக்காங்க, நேர போய் பாருங்க அவங்கள. இங்க சும்மா ஒரு டிஸ்கஷனுக்கு பேச முடியும். ஆனா இப்ப நம்ம அட்வைஸ் வந்து யூடியூப்ல இதுல பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்து சொல்ல முடியாது இல்லைங்களா? மத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் பார்க்கணும் இல்லையா? சோ ஓகே கன்சல்டேஷன் இல்ல, அட்வைஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப அங்க போய் காட்டினா எதுவும் ஃபீஸ் எல்லாம் கேட்பாங்களா மேடம் கிளிப்பு போட? மேம் சவிதா சவிதால மினிமம் ஃபீஸ் தான் மேம். கேட்டுக்கணும் மேடம், அங்க போயிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால கேட்டேன் உங்களுக்கு. சவிதாலே 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. மினிமல் ஃபீஸோட ஒன்று இருக்கு, அடுத்தது கொஞ்சம் அதோட ஜாஸ்தி இருக்கிறது இருக்கு, அப்புறமா ப்ரீமியம் இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்க காமிச்சாங்களா மேடம் பிளாஸ்டிக்ல? ஆ. என்ன பர்பஸ் போடுறது மேடம் அது? அது வந்து இப்போ 2 பல்ல மேல் பல்லும் கீழ் பல்லும் சேர்க்கும் போது சில வாட்டி நமக்கு அந்த சீக்ஸ் எல்லாம் போயிட்டு மாட்டிக்கும். இந்த சீக்ஸ்னா இது அது போய் மாட்டிக்கும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அது போடலாம். சில குழந்தைங்க நைட்லலாம் நரன்னு கடிச்சிட்டே இருக்கும், அதை போட்டு விட்டோம்னாலும் அது கம்மியாகும். அதனால அதுக்காக போடலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். நான் சவிதா போகிறதுக்கு ட்ரை பண்றேன் மேடம். நான் சரி, கிண்டி நியர் வாங்க. கிண்டி இங்கேருந்து கொஞ்சம் லாங் தான் இருந்தாலும் போறதுக்கு ட்ரை பண்ணி அப்புறமா சொல்றேன் சரி, மேடம். வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பேரண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மேம் கிட்ட கேட்கறதுக்கு? ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் நான் வந்து என் பையனோட ரியல் ப்ராப்ளம் என்னன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஸ்டெப்ஸ். ஆனஸ்ட்லி தேங்க்யூ டாக்டர், ஐ வாண்டட் டு தேங்க்யூ. அதனால தான் அந்த ஸ்பின் பண்ணது. ஸோ ஐ டோன்ட் யூஸ் இட் ரெகுலர்லி, இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா போடணும். அது நான் பண்ணது இல்ல. அண்ட் அந்த மூஸும் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல கண்டிப்பா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க அது வந்து தலை வரைக்கும் போகும் வலி அப்படின்னு சொன்னீங்க. ஐயோ ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நம்ம மேம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசுறது கேக்குதா மேம்? கேக்குது மேம், சொல்லுங்க. மேம் என்னோட பாப்பா ஒரு 7 இயர்ஸ் ஆகுது மேம். அவங்களுக்கு டீத் வந்து சைல்ட்ல இருந்தே அந்த டீத் growth ஆகுறதுல இருந்தே பிரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகும் மேம் கம்ஸ்ல இருந்து. அது இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு ஹார்டான பிரஷ் போட்டாலே அவங்க கம்ஸ்ல இருந்து லீக் ஆயிட்டே இருக்கு, ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. எனக்கு பிரஷ் பண்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. யாருக்கு? என்னோட பாப்பாக்கு. ஓகே. அவங்களும் ஸ்பெஷல் சைல்டு தான். 7 என்ன? இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவங்களுக்கு நீங்க வந்து மாத்திரை எதனா கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? இந்த ஆன்டி ஃபிக்ஸுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஃபிட்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம்னாவே கம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீக்கம் ஆயிடும். ஓ சரிங்களா? அதோட சைடு எஃபெக்ட் தான் அது. ஸோ நம்ம வந்து ஒன்று நம்ம ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் பண்ணிட்டு அங்கே இன்ஃபெக்ஷன் ப்ரொசீட் ஆகாமல் இருக்கிறது பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து உங்கள் டாக்டர்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி கம்ஸ்லாம் ரொம்ப ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே டோசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க, இல்லை வேற ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஓகே மேம். ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டும் இது பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் குறையும், நல்லாவே குறைஞ்சிரும். இது அந்த ஓகே மேம். டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே மேம், நம்ம ஆல்ரெடி செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 minutes உங்ககிட்ட இந்த இது ஷேர் பண்ண முடியுமா? ஷோர் மேம். தெரியுதுங்களா? தெரியுது. சரி, ஓகே. ஜஸ்ட் 2 minutes, ஐ நாட் டேக் அ லாங் டைம். இப்போ இதுதான் வந்து டென்டிஸ்டோட ரோல் இன் எனி ஆஃப் த ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ வி ஒர்க் அலாங் வித் த மெடிக்கல் டீம், அலாங் வித் த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் மேடமே இங்கே இருக்கிறாங்க, அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து, அதாவது இந்த டீமே சேர்ந்து பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ வெறும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோ வெறும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்டேயோ போயிட்டு இருந்தோம்னா தெரியாது.
So ஒரு consultation for any special child to have with the dentist is very important. The next நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த chew பண்றது, tap பண்றது, அந்த இதெல்லாம் அந்த salivary control இருக்கிறதுக்கு தான் இந்த oral sensory aids இருக்கிற இதெல்லாம் இந்த குட்டி குட்டி பொம்மைங்கெல்லாம் இப்போ கிடைக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும். இப்போ நமக்கு அந்த சூ பண்ணுவாங்கல்ல, இந்த சில்ட்ரனுக்கே இந்த வாட்டர் பேஸ்ட் இது கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வாங்கி நம்ம கொடுத்தோம்னாலுமே அந்த இவங்க சூ பண்ணிட்டு இருந்தாவே அவங்களோட மசில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த எய்ட் டு ஹெல்ப். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த ஃபிங்கர் வைப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இதுவுமே நமக்கு இப்போ அமேசானில் கிடைக்குது. நான் நார்மல் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், காட்டனுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ரஷ். இப்போ பிடிச்சி நம்ம ப்ரஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம நார்மல் ப்ரஷ்ஷுக்கு. ஸோ இந்த ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா? அது என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா grip கிடைக்கும், அவ்வளோதான். அண்ட் ரீமன் லாஸ்ட் டைம் சொன்னது. ஸோ இந்த டூத் பேஸ்ட் நமக்கு இப்போ மேடம் கௌசல்யா மேடம்ஸ் இது வாங்கியிருக்கிறாங்க, மூஸ் வாங்கியிருக்காங்க. அனதர் ஒன் டைப் இஸ் ரீமன். அதுவுமே எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ஃப்ளூரைடு இல்லாமல் இது இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம இப்போ டபுள் ப்ரஷ் ட்ரிபிள் ப்ரஷ்லாம் பார்த்தோம். அது இந்த பவர் டூத் ப்ரஷ்ல இருக்குது. ஸோ தட் வில் ஹெல்ப் இன் த maintaining the oral hygiene properly. இப்போ நீங்க எப்படி யூசுவலி வீட்டில் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. ஸோ அந்த மாதிரி உட்கார வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே துப்ப வச்சிடலாம். படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கும் லேட்ரல் பொசிஷன்ல கொண்டு வந்துட்டு பண்ணலாம். இதெல்லாம் வேரியஸ் ஏஜ் அதே அந்த ஓரல் மோட்டர் தெரப்பிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த மாதிரி டேப்பிங் அந்த இதுக்கெலாம் தான் இது. ப்ளஸ் இப்போ நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படிங்கன்னா அவங்களுக்கு அந்த சென்சரி ஸ்டிமுலேஷன் இருக்கும். உங்கள் கௌசல்யா மேம்க்கோ இல்லை உமா மேம்க்கோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சென்சரி ஸ்டிமுலேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு அப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, தென் இந்த டென்டல் விசிட் டெஃபினட்டாக வீட்டில் இருக்கிற கேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை கூப்பிட்டுட்டு காமிச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஹவு வி ட்ரீட். நம்ம சைல்டை இது பேரண்ட் மேலே கூட உட்கார வச்சுட்டு கூட பார்ப்போம். இல்லை ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியாவில் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போதைக்கு நல்லாவே டெவலப் ஆகி அண்ட் பீப்புள் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ் பண்ணுறது, கார்க்லிங் ஆஃப்டர் மீல்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டோன்னே எதனா ஃபுட் டெப்ரிஸ் எங்கன்னா இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு விட்டுறணும். அஃப்கோர்ஸ் ஜென்டில் விசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மவுத் கார்டு இல்லை ஸ்ப்ளின்ட்டு மேடம் கூட கௌசல்யா மேம் காமிச்சாங்க இப்போ. ஸோ அதே இதுதான் இது பார்க்குறதுக்கு. ஓகே, ஓகே, இட் வாஸ் அ குவிக் ரஷ். But I think it must be definitely, ma'am. Before ஒரு சின்ன இது, how because these children are non-communicative, how do we identify that the child has some pain in the tooth? இது dental pain தான் அப்படின்றதுக்கு ஏதாவது specific indicators இருக்கா மேம்? மேம் அவங்க நல்லாவே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நான் கம்யூனிகேட்டிவ் அந்த மாதிரி இருக்கிற சைல்டு, கொஞ்சம் சிவியர் டிசபிலிட்டி இருக்கிற சைல்டு, டிசபிலிட்டி இருக்க சில்ட்ரன் தான் அதை நம்ம அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஒரு வாட்டி இல்லை அட்லீஸ்ட் 1 yearக்கு ஒரு தடவைனா டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சோன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம்? லைக் வீட்டில் இருக்கோம், இது வீட்டில் இருக்காங்கன்னா நீங்க வாய் திறந்து பார்த்து பல்லுல எதனா சின்னதா கருப்பா வருதா, ஈரில் எதனா ரொம்ப ஸ்வெல்லிங் எதனா இருக்கா, வீக்கம் எதனா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த லிப்ஸை இப்படி தூக்கிட்டு
இங்க கீழே எங்கன்னா இதா இருக்கா அப்படிங்கறது மாதிரிலாம் பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பல்லுல சின்னதா ஒரு கருப்பா வந்ததுனாவே நம்ம வந்து அலர்ட் ஆயிக்கணும். Okay, ma'am. Thank you. Thank you, ma'am. அது ரொம்ப சின்ன பேபிஸா இருக்கு, 3 months 3 years 2 years தான் இருக்கிறாங்கன்னா டெஃபினட்டா நம்ம போயிட்டு காமிச்சு, ஏன்னா அது ரொம்ப ரேபிட் ஸ்ப்ரெட்டிங் கேவிட்டியா இருக்கும். எனக்கு அதுக்கு பேரே பரோயிங் கேவிட்டி தான். அப்படியே எலி மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். பட் டென்டிஸ்ட் பார்க்கறதுக்கு பயந்துக்காதீங்க. இப்போ நிறைய அஃப்கோர்ஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் ஓரல் இதோட வேற ஃபிசிக்கல் இது ரொம்பவே முக்கியமா இருக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு. பட் இது வில் ஹெல்ப் தெம் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். இதுதான் லாஸ்ட் மந்த் உங்ககிட்ட கேள்வி கேட்டது, ஏதாவது ஹோம் விசிட் பண்றவங்க இருக்காங்கன்னு லாஸ்ட் மந்த் ஒரு கேள்வி ஒண்ணு. அது ஏன்னா இவங்க வந்து ஓல்டர் சில்ட்ரன், ஆக்சுவலா சில்ட்ரன்ஸ் அவரோட பெட் ரிடன் அண்ட் நல்லா வளர்ந்துட்டாங்க பசங்க, டோட்டலி பெட் ரிடன் அப்படிங்கறச்சே தூக்கிட்டு ஸ்ட்ரெச்சர் வச்சு தூக்கிட்டு போறது அப்படிங்கறதுமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ அதுக்கு ஹோம் விசிட்க்கு இருக்கிறாங்க. நீங்க எதனா பர்சனலா இது பண்ணணும்னா எனக்கு வேணா கால் பண்ணுங்க. நான் சவிதாலேயே நான் பேசியிருக்கிறேன். they said we will arrange a unit itself அப்படின்னா. ஏன்னா it takes a lot of infrastructure also to be developed. இப்போ அந்த மிஷின்ஸ்லாம் கொண்டு வரணும், அதெல்லாமும் இருக்கு. Correct. Yes, ma'am, but that is for the procedure, ma'am, just for identifying the problem, giving a consultation. அது இருப்பாங்க மேம், அது இருக்காங்க. இல்ல, for getting a procedure done, definitely we also understand the dental chair itself. It's so அது இல்ல, முன்ன காலத்துல எல்லாம் டென்டல் சேர் இல்ல, சாதாரணமா தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். இப்பதான் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் ஆயிடுச்சு. எஸ், அது வந்து பாக்குறதுக்கு இருக்கிறோம். that will be a great help, ma'am, for severely challenged kids. That will be a great help. Thank you, ma'am. அதுக்கு இருக்கிறாங்க. Thank you. We'll contact you, ma'am. Thank you for spending your time with us and ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தியும் பேசியிருந்தீங்க. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜானகி மேம், கௌசல்யா மேம். Just to interpret here, ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தான் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. தே கிரேட் பீப்புள், கிரேட் பேரண்ட்ஸ் தே ஆர். ஒன்லி திங் இஸ் அவங்க டெய்லி கொஞ்சோண்டு வைப் பண்ணி விட்டா போதும். அவங்க அழகா உடம்பெல்லாம் வைப் பண்ணுவாங்க, நல்லா கிளீன் பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. In case where the doctor's intervention is necessary ன்றதுக்கு அப்போ we should not ignore ன்ற point you were mentioning. So that is very important to me. So முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a year கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம இருக்கலாம். Thank you. It holds good for all of us. தேங்க்யூ டாக்டர் தீபா மேம். நீங்க இன்னொரு சப் சீரீஸ் இருக்கு இதே சீரீஸ்ல, வேற அந்த சர்ஜரி அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் கோயிங் டு ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர். அப்போ we will definitely seek out your help again, உங்க expertise with specific issues, questions and concerns, ma'am. We request you to also please extend your support at that time. Sure, definitely. Thank you very much. Thank you very much. Thank you, everybody. I hope the session, I'm sure the session was very useful, life-saving. In fact, dental is something that all of us parents are struggling, and it takes complete entire family's health, not just the child's health, but seeing the child in pain and not knowing what to do. And even if we go and we are not able to follow up with the treatment itself, we are feeling so helpless, and it is so so much pain and agony to watch our child suffering. அதுக்கு தான் வந்து இந்த செடேஷன் அண்ட் ஜெனரல் அனஸ்தீசியா வந்திருக்குதே. ஸோ நீங்க ஒன்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டீங்க, கஷ்டப்பாக்காம அந்த 1 or 2 days பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். Yes, கண்டிப்பா. Thank you so much. எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. The conscious sedation சொல்றாங்களே, நாட் ஆக்டிங் ட்ரக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். அதுல சொல்றேன். கான்ஷியஸ் செடேஷன் இருக்கு.
But அது வந்து if the child is able to respond to us, அவங்களுக்கு கட்டாயமா கொடுக்கலாம். Maybe we can have that in the next session. We can have this Yeah, yeah, discussion. yeah. Okay. Thank you very much. Thank you, ma'am. Thank you. Nice ரொம்ப meeting நன்றி. you all. நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எங்க குழந்தைங்களுக்கு தமிழ்ல சொன்னீங்க பாருங்க, ரொம்ப புரியுதல் மேடம். எனக்கெல்லாம் நாலேஜ் கம்மி இங்கிலீஷ், அழகா Ma'am, பொறுமையா Tamil தான் நம்ம வார்த்தைகள் வந்து language. இல்ல மேடம், நான் உண்மையா சொல்றேன். கேள்விகளுக்கு இடம் இல்லாம ஒரு டாக்டர் வந்து தெளிவா தமிழ்ல சொல்றதுன்றது இந்த காலத்துல சாத்தியமான்னு தெரியல மேடம். கூட கூட இங்கிலீஷ், கூட கூட என்னமோ சொல்றாங்க ஜூம் மீட்டிங்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் புரியுது. ஏன்னா என் குழந்தை பேச மாட்டாங்க மேடம். ஐடி ஸ்பெஷல் சைல்டு பேச்சு வராது. அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. தெளிவு உண்டு. அதனால உங்க பேச்சுகள் ரொம்ப தமிழ்ல பேசினது ரொம்ப அருமை மேடம். Thanks, ரொம்ப புரிதல் இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். இன்னொன்று என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு யார் யார் பிளாட்ஃபார்மில் இருக்காங்களோ தமிழ்லையும் ஃபர்ஸ்ட்டாக தமிழில் பேசிட்டு இங்கிலீஷில் பேசினா பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆஸ் ஏ திங். பட் இங்கிலீஷில் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. பட் அவங்க தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதான் இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுறது தானே. அதுதான் அது இல்லைன்னா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நீங்க ப்ரோக்ராம் நடத்துறதே பர்பஸ் இல்லாம போயிடும்ல. அதுதான் தேங்க்யூ. கண்டிப்பா பண்ணிடுவோம் சார். அப்படியே பண்ணிடுவோம். தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். Thank you. Thank you. Thank you. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட லிங்க்ஸ் எல்லாம் சாட் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் தீபா மேமோட இன்புட்ஸ், அவங்க எழுதுற ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும்னா நம்ம நியூஸ் லெட்டர் வெப்சைட்ல இருக்க நியூஸ் லெட்டர்ஸை பார்த்து நீங்க படிக்கலாம். தேங்க்யூ மேம். அவ்வளவுதான். Thank you. We'll close the session. Thank you, ma'am. Thank you. Nice meeting you all.